ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரிசீவர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பார்த்து வரோம். இப்போ அதில் சில இம்பார்ட்டண்ட் டிப்ஸ், ஸ்டெப்ஸ் டு கண்ட்ரோல் யுவர் ரிசீவர்ஸ் பற்றி பேச போகிறோம். மோஸ்ட்லி ஸ்லோ பேயிங் கஸ்டமர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலனாக்கா தில் பிகம் நான் பேயிங் கஸ்டமர்ஸ். கட்டவே மாட்டான். ஸ்லோ பேயிங் கஸ்டமர்ஸ் வில் பிகம் நான் பேயிங் கஸ்டமர்ஸ். அதனால் நம்ம அந்த ரிசீவபிள்ஸை நம்ம கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணலன்னா தென் வில் எண்ட் அப் இன் ஹியூஜ் லாஸஸ். அதனால் சில டிப்ஸ் இதில் நீங்கள் யூ கேன் ஆட் யுவர் ஓன் ரெமடிஸ் ஆல்சோ. அதில் பொதுவாகவே நம்ம சில லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் யுவர் கம்பெனிஸ் அது முக்கியமாக இது ஹவு டு மேனேஜ் யுவர் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். மோஸ்ட்லி ஸ்லோ பேயிங் கஸ்டமர்ஸ், ஸ்லோ மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் ஸ்லோ பேயிங் கஸ்டமர்ஸ். இதில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி நம்ம அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளில் இல்லை ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கோம். அதில் இன்க்ரீஸ் யுவர் கம்பெனிஸ் கேஷ் ரிசர்வ்னா நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் கேஷ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஸ்லோ பேயிங் கஸ்டமர்ஸ்னால அமௌண்ட்டு கேஷ் பிளாக் ஆகும்போது நீங்கள் யூ டு இன்க்ரீஸ் யுவர் கேஷ் ரிசோர்ஸஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா 3 மாதத்தோட எக்ஸ்பென்சஸ், தேவையான எக்ஸ்பென்சஸை எப்போவுமே கையில் கேஷாக வச்சுருப்பாங்க. சில பிஸ்னஸ் பீப்புள் 3 months எக்ஸ்பென்சஸை தே கீப் இட் ரெடி இந்த கேஷ் கஜானில் வச்சுருப்பாங்க. ஸோ இது திடீர்னு சில பக்கம் பணம் வர வேண்டிய இடத்துல பணம் வரல, திடீர்னு கஸ்டமர்ஸ் பணம் கட்ட நிறுத்திடலாம். ஸோ அப்படி போகும்போது வேஜஸ் பண்ணி ஆகணும், இபி பணம் கட்டி ஆகணும், ரா மெட்டீரியல் வாங்கணும். ஸோ அதில் 3 மாதத்தினுடைய கேஷை ரெக்குயர்மெண்ட்ஸை சம் பீப்புள், சில பிஸ்னஸ் பீப்புள் நம்ம இதிலே வச்சுருக்காங்க ரெடியாக கேஷாகவே. ஸோ அப்போ எமர்ஜென்சி வரும்போது அது உங்களுக்கு பாதிக்காது. கேஷ் முக்கியமாக வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னாக்கா மோஸ்ட்லி பிஸ்னஸ் ஃப்ளாப் ஆகிறதுக்கு காரணம் ப்ராஃபிட் இல்லை, கேஷ் வராதனால நிறைய பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் வந்திருக்கும், ப்ராஃபிட் இருக்கிற பிஸ்னஸ் அது. ஆனால் கேஷ் இல்லாத நிறைய பிஸ்னஸ் தோல்வியிலையும் லாஸ்ட்லேயும் முடிஞ்சிருக்கு. அதனால் கேஷ் நம்ம வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதனால் கேஷ் ரெடியாக இந்த மாதிரி வச்சுருக்கும் போது நம்ம ஸ்மூத்தாக பிஸ்னஸ் போகலாம். ரெண்டாவது, பூஸ்ட் யுவர் கம்பெனிஸ் லைன் ஆஃப் கிரெடிட். எப்பவுமே ஒரு லைன் ஆஃப் கிரெடிட்னா நமக்கு ஒரு இம்மிடியட்டாக கேஷ் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு இடம் பேங்க்கோ அந்த மாதிரி வச்சுருக்கணும். ஸோ பேங்க்கில் யூ ஷுட் மெயின்டைன் வெரி குட் ரிலேஷன்ஷிப் பேங்க்லோடு வச்சுருக்கணும். அந்த பேங்க்கில் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கும் போது எப்போ முதல்ல பேங்க் மேனேஜர்ஸ் நிறைய பேர் நானே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அர்ஜென்ட்டாக வருவாங்க. ஏன்னா பிஸ்னஸில் எப்படி போவோம் எப்படி வரும், அன்சர்டன்டி, நிச்சயம் இல்லாத ஒரு தன்மை பிஸ்னஸில் கண்டிப்பாக வரும். எவன் பணம் கொடுக்கணுமோ அவன் பணம் கொடுக்க மாட்டான். எங்கேருந்து யார் கேட்கக்கூட அவங்க திடீர்னு கேட்பான், எனக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதுக்கு மத்தியில் நம்ம போராடும் போது நமக்கு ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் வச்சுக்கணும், ஒரு ஸ்டாண்ட் பை. அதுதான் பேங்க்கில் லிமிட்டு. அந்த லிமிட்டை வச்சு நீங்கள் எல்லா சமயம் லிமிட் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, வேண்டியப்போ எடுக்க போகிறீங்க. அதனால் உங்கள் ரிலேஷன்ஷிப் வித் பேங்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எனக்கு அப்போ தான் அந்த லிமிட்டு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எனி டைம் நீங்கள் அந்த ட்ராப் பண்ணி நீங்கள் இது கேஷ் பிரச்சனையை ஓவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அதனால் நீங்கள் இப்போ 50 lakhs லிமிட் வாங்கினாக்கா 50 lakhs யூஸ் பண்ண அவசியம் இல்லை, தேவையோ தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுருந்தாங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டாண்ட் பை அப்போ உங்களுக்கு தைரியமாக இருக்கலாம். ரெண்டாவது, சில இடத்துல வராத இடத்துல அக்கௌண்ட்ஸ் நம்ம பேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம மேனேஜ் பண்ணி சப்ளை ஸ்டாக்கை வாங்கிடலாம், இபி பணம் கட்டிடலாம், வேஜஸ் கொடுத்துடலாம், சேலரி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போது அதுக்கும்போது உங்களுக்கு அது லைன் ஆஃப் கிரெடிட் எப்பவுமே ஒரு ஸ்டாண்ட் பை வச்சுருக்கணும். அதனால் அதுக்காக என்ன சொல்கிறோம், பேங்க்கோட நல்ல ரிலேஷன் மெயின்டைன் பண்ணிங்க. ஸ்மால் பிஸ்னஸுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்மால் பிஸ்னஸில் நம்பி தான் ஆகணும். பெரிய கார்பரேட்ஸ் தான் ஃப்ளஷ் வித் கேஷு. ஆனால் ஸ்மால் பிஸ்னஸுக்கு கண்டிப்பாக ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் அவசியம் தேவைப்படும். ஏதாவது நல்ல பேங்க்கோட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுங்க, ஒரு லிமிட் வச்சுங்க. மேனேஜரோட போகும்போது கரெக்டாக போய் கேளுங்க. அதுவும் கரெக்டாக 10 மணிக்கு போய் கேட்டிங்கன்னா அவன் மேனேஜர் முடிஞ்சு சொல்லியிருப்பான். ஈவினிங் 3 மணிக்கு 4 மணிக்கு போய் சார் தேவைப்படுது, செக் ஒன்று வருது, பாஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ரிலேஷன் மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பிஸ்னஸ் பீப்புள் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லும்போது பேங்க், இந்தியன் பேங்க்லாம் நான் இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணம் என்னன்னாக்கா நம்ம லைன் ஆஃப் கிரெடிட் நம்ம கொடுத்த ஹெல்ப். அதனால் இதை வச்சுங்க. அதே மாதிரி மானிட்டர் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ்லி. ரிசீவபிள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும், மானிட்டர் ரெகுலராக. சில பிஸ்னஸ் என்ன சொல்கிறாங்க, அக்கௌண்ட் மேனேஜர்ஸ் இல்லை மேனேஜர்ஸ் டெய்லி லிஸ்ட்டு கேட்குறான். டெய்லி வந்தோம் டேபிள் மேலே லிஸ்ட்டு வச்சிடணும், யார் யார் அக்கௌண்ட்ஸ் என்னென்ன நிலுவை இருக்குதுன்னு சொல்லி. அப்போது அவனுக்கு தெரியும் ஏன் இவன் பணம் கட்டலை, ஏன் லேட்டாக வருது அப்படின்னு கேட்க முடியும். ரெண்டாவது, ஸ்டாஃபை ஃப்ராட் அவாய்ட் பண்ணலாம். ஸ்டாஃபு போயிட்டு சப்போஸ் கலெக்ட் அனுப்பி கலெக்ஷனுக்கு ஸ்டாஃப் ஒரு 20,000 கலெக்ட் பண்ணுறான். கலெக்ட் பண்ணும்போது 10,000 இது கட்டினா 10,000 கட்டுறான், இல்லாட்டி 20,000 கட்டலன்னு வச்சுங்களேன், பாக்கெட்டில் போட்டுன்னு வச்சுங்க. அப்போ ஃப்ராடு இம்மிடியாக நமக்கு வெளியே வரும், இவன் பணம் கட்டலை. ஏன்னா இந்த பணம் கட்டக்கூடிய ஆளுக்கு ஏன் நிலுவில் இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் வரும்.
ஸோ இவன் என்ன பண்ணுவான், பணத்தை வாங்கிட்டு இவன் சொந்த செலவுக்கு ஏதாவது செலவு பண்ணியிருப்பான். ஸோ ரொட்டேட் பண்ணுவான். இந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள். இப்போ ஃப்ராடை அவாய்ட் பண்ணலாம். ஃப்ராடை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே பிஸ்னஸ்க்கும் வந்து நமக்கு ஆளையும் மானிட்டர் பண்ணலாம். ரெண்டாவது ஃப்ராட் ப்ரிவென்ஷனை நம்ம பார்த்துக்கலாம். அதனால் வெரி இம்பார்ட்டன்ட். டெய்லி சம்மரி சில பேர் கேட்குறாங்க. காலங்காலத்தில் வந்தோடனே அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் டெய்லி சம்மரி எவ்வளோ லிஸ்ட் பெண்டிங் இருக்குது, எவ்வளோ பணம் கட்டிருக்கான், எவ்வளோ பாக்கி இருக்குது. ஸோ பார்த்துனே வரான். ஸோ இவர் பணம் கட்டி ஏன் பெண்டிங் இருக்குது, இவர் பணம் கட்டிட்டு வர அப்படின்னு போது சந்தேகம் வரும். ஸோ இவன் தான் ஃப்ராட் பண்ணால் கூட இமீடியட்டாக அது இல் கம் டு லைட். ஸோ அது மாதிரி இருக்குது. ரெண்டாவது, அந்த கம்பெனி கம்பெனிக்கு நீங்கள் இது கொடுத்துருக்கீங்க, கடனில் சேல்ஸ் கொடுத்துருக்கீங்க, கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்கீங்க, விற்றுருக்கீங்க. அங்கே யார் ரெஸ்பான்சிபிள், எந்த பீப்புள் ரெஸ்பான்சிபிள், யாரை கேட்டால் பணம் வரும், யார் இன்சார்ஜ். ஸோ ஒரு கம்பெனிக்கு விற்கிறீங்க, ஒரு கம்பெனிக்கு வந்து சேல்ஸ் குட்ஸ் விற்கிறீங்க அவன் கிரெடிட்டில், யார் இன்சார்ஜ்? அக்கௌண்ட்ஸ் மேனேஜரா, இல்லாட்டி ஃபினான்ஸ் மேனேஜரா, இல்லாட்டி ஃபினான்ஷியல் கண்ட்ரோலரா, இல்லை ஜிஎம்மா, யார் இன்சார்ஜ்? அவங்கள மட்டும் கரெக்டாக தேய்ச்சி வச்சுக்கணும். அவங்ககிட்ட நீங்கள் கரஸ்பாண்ட் பண்ணும்போது நம்ம இமீடியட்டாக வந்து பணத்துக்கு வேண்டிய வசூல் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து யார் கஸ்டமரில், அந்த கஸ்டமர் ஒரு கம்பெனி ஒரு கஸ்டமர் வச்சிங்களேன், அந்த கம்பெனியில் நிறைய பேர் இருப்பானுங்க. அதனால் அதில் யார் ரெஸ்பான்சிபிள், அக்கௌண்ட்ஸ் மேனேஜரா, அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டா, யார் அதை பார்க்குறாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் கரஸ்பாண்ட் பண்ணி பணம் வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணல போதும், அவன் கரெக்டாக எப்போ போட்டு நோட்டை போட்டு வாங்கி பணத்தை கொடுத்துருவான். ஸோ அதனால் கெட் டு நோ யார் ரெஸ்பான்சிபிள் அந்த கம்பெனிக்கு. நீங்கள் கூட உங்கள் கஸ்டமரில் யார் கஸ்டமர் கம்பெனின்னு வச்சிங்களேன், ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிங்கன்னா, அந்த பார்ட்னர்ஷிப்பில் எவன் இன்சார்ஜ், எவன் கேட்டால் பணம் வரும் அப்படின்றது நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் எல்லாரையும் இப்போ கேட்க முடியாது. அது மாதிரி ஒன்று. ரெண்டாவது, பணம் வந்து முடிஞ்ச உடனே பணம் அக்கௌண்ட்ஸ் இன்றைக்கி கொடுக்கணும்னு வந்த உடனே கொடுக்காதப்போ உடனே நீங்கள் யோட டேக் இமீடியட் ஆக்ஷன். அப்படியே உட்காந்துடக்கூடாது. அவன் வந்து பணம் கட்டுவான். ஒரு 30 நாளில் நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க, 30 நாள் முடிவு போகுதுன்னா இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். உடனே ஃபோன் கால், உடனே இமெயில், உடனே அவங்க வீட்டுக்கு போய் நிற்கணும். ஏன்னா ஏன் பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நீங்கள் எவ்வளோ டிலே பண்ண அது வந்து பணம் வராது போயிடும். நம்ம டைம்லி ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ யூ ஹவ் டு டேக் இமீடியட் ஆக்ஷன் when அக்கௌண்ட் பிகம்ஸ் பாஸ்ட் டியூ. உடனே நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணோம், உடனே பர்சனல் கான்டாக்ட், உடனே ஃபோனு, இமெயிலு கான்டாக்ட் பண்ணால் அது உடனே நம்ம ஞாபகப்படுத்தணும். இப்படி இப்போ டியூ ஆயிடுச்சு, இப்போ தான் கட்டுங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி உங்கள் டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸு, உங்கள் கிரெடிட் டேர்ம்ஸ் என்ன கண்டிஷன்ஸு அது நீங்கள் சொல்லணும். பெனல்ட்டி வரும், லேட் ஆகினா பெனல்ட்டி வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரண்ட்டில் முதல்லையே அந்த விற்கும் போதே அந்த இதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். கடன் கொடுக்கும் போதே, கிரெடிட் சேல்ஸ் விற்கும் போதே அப்ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். வாட் ஆர் த டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ், என்ன இது என்னென்னலாம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நாளைக்கு அவன் சொல்லுவான், இல்லை நீங்கள் எனக்கு சொல்லவே இல்லை சார், அதனால் நான் தான் லேட்டாக கட்டினேன் சார், நீங்கள் பெனல்ட்டி போடுங்க எனக்கு தெரியாது சார்னு சொல்லுவான். அதனால் முதலே நீங்கள் அதை அப்ஃப்ரண்ட் சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த பிரச்சனை வராது. நீங்கள் அதுக்கு மட்டும் சொல்லணும், பார்ட்டியை சொல்லணும். நீங்கள் ஒரு டேர்ம் கண்டிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு, நீங்கள் அதை கீப்பப் பண்ணணும், அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கு, அதுக்காக நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கும் சேஃபு. அதே மாதிரி வந்து ரைஸ் ப்ரைஸஸ் டு கவர் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆஃப் லேட் பேமெண்ட். இப்போ அவங்ககிட்ட சொல்லணும், இப்போ ப்ரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுவோம், நீங்கள் வந்து கொடுக்கலன்னு வச்சிங்களேன், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அந்த லேட் பேமெண்ட் ஆச்சுனாக்கா நாங்கள் அதுக்கு உண்டான சார்ஜஸ் ப்ரைஸை ரைஸ் பண்ணுவோம், சரி பெனல்ட்டி வரும் அப்படின்னு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவன் வந்து அவாய்ட் பண்ணுவான். அது எதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பெனல்ட்டி கட்டணும், முதலே கட்டலாம்னு சொல்லிட்டு. அதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை எழுத விட்டேன். கேஷ் டிஸ்கவுண்ட் முக்கியமானது. அதுக்கு அடுத்து 8 கேஷ் டிஸ்கவுண்ட் போட்டுங்க. கேஷ் டிஸ்கவுண்ட்னாக்கா அதில் வந்து உங்களுக்கு வந்து 2/10 அப்படின்னு போடுவாங்க. 2/10ன்னா வந்து 10 நாள் கட்டிங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்ட்டு. ஸோ இது கேஷ் டிஸ்கவுண்ட்டு 2/10 நெட் 30 அப்படின்மா. நெட் 30னா 10 நாளுக்குள்ளே நீங்கள் கட்டிட்டீங்களா 2% கேஷ் டிஸ்கவுண்ட்டு, இல்லைனா மொத்தமாக 30 பணம் கட்டி ஆகணும். ஸோ இது வந்து 8வது வந்து கேஷ் டிஸ்கவுண்ட். 8வது கேஷ் டிஸ்கவுண்ட் கட்டிட்டிங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்ட் சொல்லும்போது நீங்கள் அதில் எழுத விட்டுட்டேன். அது வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டு. அதில் கேஷ் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி போடுவாங்க, 2/10 நெட் 30 அப்படின்னா 10 நாளில் கட்டிட்டா கேஷ் டிஸ்கவுண்ட்டு, 10 நாளில் கட்டிங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்ட்டு, இல்லைனா நீங்கள் 30ஆம் தேதி ஃபுல்லாக கட்டி ஆகணும். ஸோ அப்போ உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறீங்க, உங்களுக்கு அந்த கேஷ் டிஸ்கவுண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ கேஷ் டிஸ்கவுண்ட் நீங்கள் ஆஃபர் கொடுக்கும்போது அவன் கண்டிப்பாக கேஷ் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ண அவனுக்கு லாபமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பணம் முன்னாடியே வந்துடுது. ஸோ அப்போ நீங்கள் கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா பணத்தை கட்டினா உங்களுக்கு கேஷ் கணிச்சு வராது, கேஷ் பிரச்சனை வராது, அது உங்களுக்கு ஈஸியாகிடும். ஸோ இது வந்து 8வது பார்த்தீங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்ட், ஆஃபரிங் ஆஃப் கேஷ் டிஸ்கவுண்ட். அப்போ வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் போடும்போது நீங்கள் 2/10 10 நெட் அப்படி வந்தனாக்கா 10 நாளில் நீங்கள் கட்டிட்டீங்களா 2% கேஷ் டிஸ்கவுண்ட்டு, இல்லைனா நெட்டு வந்து ஃபுல்லாக நீங்கள் 30ஆம் நாள் வந்து கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 8வது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, கேஷ் டிஸ்கவுண்ட் போட்டுங்க. அது கேஷ் டிஸ்கவுண்ட் நீங்கள் அவைல் பண்ணணும். அவைல் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை மாதிரி நீங்கள் எடுக்கும்போது யூ கேன் மேனேஜ் தி அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து 8வது வந்து நீங்கள் வந்து யூ கேன் புட் கேஷ் டிஸ்கவுண்ட்.
கேஷ் டிஸ்கவுண்ட். கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கேஷ் டிஸ்கவுண்ட் ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ரிசீவபிளை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு காரியம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட் டேஸ் வரது ரொம்ப கஷ்டம் வராது. ரெண்டாவது கேஷ் இன் டைம் வந்துடும். யூ கேன் மேனேஜ் யுவர் கேஷ் ரிசோர்ஸஸ். ஆனால் வந்து கேஷ் வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ஃப்ளாப் ஆகிறதுக்கு காரணம் ப்ராஃபிட் இல்லாத இல்லை, கேஷ் இல்லாதனால. கேஷ் இல்லாதனால நிறையா பிஸ்னஸ் வந்து படுத்து போயிடுச்சு, தோல்வி அடைஞ்சது காரணம் கேஷ் கரெக்டாக இல்லை. டைமில் வந்து கேஷ் கொடுத்து வேஜஸ் கொடுக்க முடியல, கேஷ் சப்ளைஸுக்கு கேஷ் கொடுக்க முடியல, குட்ஸ் வரலை. ஸோ இது மாதிரி பல காரியங்கள் இருக்குது. அது வரும்போது அது வந்து உங்களுக்கு தோல்வியில் முடியும். பிஸ்னஸ் ப்ராஃபிட்டாக இருக்கும். பிஸ்னஸ் ப்ராஃபிட்டாக பிஸ்னஸ் கேஷ் இல்லாதோட்டு எந்த இதுவும் பண்ண முடியல. இட் வில் பேரலைஸ் யுவர் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸு. அதனால் வந்து இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து மற்ற டாபிக்ஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். டில் சச் டைம், டேக் கேர். தேங்க்யூ. காட் பிளஸ். தேங்க்யூ.